கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளை ஜெப வேளைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பரிசுத்த சேனை ஸ்தாபனத்தின் மூலமாக நடத்தப்படுகிற இந்த ஜெபக்கூடுதலிலே இந்த தியானத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் அடியான கொடுத்த இந்த தருணத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பரிசுத்த சேனை எல்லா தலைவர்கள், போதகர்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் இருக்காவதாக. இந்த நாளின் செய்திக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்கள். 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 6 வரைக்கும். இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு கர்த்தரை திருப்தி செய்த காணிக்கை. கர்த்தரை திருப்தி செய்த காணிக்கை. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். தந்தையின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜீவ வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க முற்பட்டோம். நீதாமே எங்களுக்கு போதித்தரலும். இந்த நோக்கத்தோடு என்ன உன்னுடைய விருப்பத்தோடு இந்த வசனங்களை நீர் எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறீரோ அது நிமித்தமாக இந்த வசனங்களை நாங்கள் தியானித்து பயன்பெற உமக்காக வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய ஆண்டவரே நீர் எங்களை போதித்தரலும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பு இஸ்ரவேல் ராஜாக்களினாலே ஆட்சி செய்யப்பட்டது. அந்த நாட்களிலே யூதேயா, எருசலேமை தலைநகராக கொண்ட அந்த யூதேயாவிலே எசேக்கியா என்கிற ராஜா அரசாட்சி செய்து வந்தார். அதற்கு முன்பு அரசாட்சி செய்த ராஜாக்கள் விக்கிரகத்தை வணங்கி மக்களையும் விக்கிரக வணக்கத்திற்கு உட்படுத்தி விதமாக தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தார்கள். அனுமத்தமாக அவர்களை தேவன் தண்டித்தார். மற்றும் இந்த எசேக்கியாவின் நாட்களிலே அவ்விதமான எல்லா விக்கிரக உருவங்கள், எல்லா விதமான பலிபீட மேடைகள் எல்லாம் அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. எசேக்கியா தேவாலயத்தை எல்லா விதத்திலேயும் ஒழுங்கு செய்து அதன் காரியங்களை திறம்பட நடத்தினார். அந்த தேவாலயம் எல்லா பணிகளும், அதற்கான எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டன. ஆசாரியர்கள், லேவியர்கள் போன்றவர்கள் திரும்பவும் அவர்களுடைய பதவிகளுக்கு உயர்த்தப்பட்டு தேவ ஆராதனை மிகவும் சிறப்பாக நடக்க ஆரம்பித்தது. காலை மாலை பலி செலுத்துதல், ஆராதனைகள் தொடர்ந்து நல்ல விதமாக தேவனுக்கு பிரியமான வகையிலே நடக்க ஆரம்பித்தன. நியாயப்பிரமாணங்கள், கர்த்தருடைய வேதம் ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டது. அவர்களும் அதிக உற்சாகத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அதாவது ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து தேவனை மையப்படுத்தினார்கள். இப்பொழுது அந்த நாட்களிலே அதற்கு முன்பு இருந்த ராஜாக்கள் ஏற்படுத்தியிருந்த எல்லா மேடைகள், எல்லா விதமான விக்கிரகங்கள், அஸ்தேரா போன்ற விக்கிரகங்கள் அகற்றப்பட்டன. இப்பொழுது அந்த ராஜா ஒரு பஸ்கா பண்டிகையையும் கொண்டாடும்படியாக அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அதன் பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் ஒன்றாக கூடி எருசலேமிலே தேவனை பஸ்கா பண்டிகையை செலுத்தி தேவனை ஆராதித்தார்கள். மக்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இந்த ஆசாரியர்கள், லேவியர்கள் போன்றவர்கள் கர்த்தருக்காக மக்கள் கொடுக்கிற அந்த காணிக்கைகளினாலே அவர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. ஆகவே ராஜா எல்லா ஜனங்களுக்கும் புத்தி சொல்லி
அவர்களுக்கு கட்டளை கொடுத்து யாவரும் அவர்களுடைய நிலத்தின் கனிகள் மற்றும் ஆடு மாடுகள் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்க வேண்டும். காணிக்கைகளை தேவாலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதிகமாக இந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் நிமித்தமாக பயன்பெற வேண்டும். அது நிமித்தமாக அவங்க அந்த அவரவர் கடமைகளை திறம்பட செய்து தேவனை ஆராதிப்பதற்கு அவர்கள் உற்சாகமாக பங்கு கொள்ள முடியும் என்று இந்த ராஜா ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார். அதன் பிரகாரமாக ராஜாவும் அவருடைய எல்லா வயல்வெளியின் எல்லா விதமான கனிகள், முதற்கனிகள், இன்னும் எல்லா விதமான கோதுமை மற்றும் ஒலிவ எண்ணெய்கள், அவருடைய வருமானங்கள் எல்லாவற்றையும் ராஜாவும் அவர் 10 கர்த்தருக்கு கொடுத்தார். அதன் பிரகாரமான அவருடைய எல்லா தலைவர்கள் மற்றும் எல்லா பிரஜைகளும் எல்லா மக்களும் அவரவர் வயல்வெளிகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றின் பலன்களிலும் 10 கர்த்தருக்கு கொடுத்து தேவனை ஆராதிக்க சந்தோஷமாக கொண்டு வந்தார்கள். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதைத்தான் நாம் இந்த 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாக கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியா ராஜா எல்லா ஜனங்களுக்கும், ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக உற்சாகமாக கைக்கொள்ளும்படிக்கும் இந்த ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனங்கள் கொடுக்க வேண்டிய காணிக்கை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையின் பாகத்தை கர்த்தருக்கு திறமையோடும் முழு உள்ளத்தோடும் சந்தோஷமாகவும் கொடுக்கும்படியாக கட்டளையிட்டான். அதற்கு கீழ்ப்படிந்து ஜனங்கள் யாவரும் கர்த்தருக்கு நிறைவாக காணிக்கை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அது நிமித்தமாக கர்த்தர் மகிமைப்பட்டார். இன்னும் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள் என்று வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எல்லா இஸ்ரவேலர் ஜனங்களும் அவரவர் வயல்வெளியில் உள்ள பழத்தோட்டங்களில் உள்ள காய்கறிகள் மற்றும் ஆடு மாடுகளின் பலன்கள் எல்லாவற்றிலும், ஆடு மாடுகள் எல்லாவற்றிலும் 10 பாகத்தை தசம பாகத்தை பரிபூரணமாக எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு வந்து அதே கர்த்தருக்காக படைத்தார்கள். அது நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் போன்றவர்களுக்கு தேவையான பொருட்கள் அவங்களுக்கு கிடைத்தன. ஆகவே அவர்கள் கர்த்தருடைய சேவையை திறம்பட செய்ய அது உதவியாக இருந்தது. அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய குடும்ப தேவைகளுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாதபடிக்கு, தட்டுப்பாடும் இல்லாதபடிக்கு, அதற்காக அந்த ஆசாரியரும் லேவியரும் நேரத்தை எடுக்க வேண்டிய தேவை இல்லாதபடிக்கு தங்களை முழுவதுமாக தேவனை சேவிப்பதற்காக அர்ப்பணித்து விதமாக கர்த்தருடைய ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது. 6ஆம் வசனம் கூறுகின்றது, 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தை தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. விதமாக அந்த எல்லா ஜனங்களும் அவர்களுடைய எல்லா வருமானங்களிலேயும் எல்லா நிலத்தின் கனிகள், ஆடு மாடுகளின் பலன்கள் எல்லாவற்றிலையும் அவங்க கர்த்தருக்காக
10 ஒரு பாகம் கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தார்கள். அது நிமித்தமாக அந்த ஆசாரியர்கள், லேவியர்கள் அவர்களுக்கான தேவைகள் போக இன்னும் ஏராளமான காணிக்கை மிச்சம் மீதியானது. அதை அவர்கள் குவியலாக அந்த தேவாலயத்திலே குவித்து வைத்தார்கள். அதன் பிற்பாடு அந்த ராஜா அதற்கு தேவையான பண்டக சாலைகளை கட்டி அவைகளிலே அந்த காணிக்கைகளை சேகரிக்க பத்திரப்படுத்த அவர் ஏற்பாடு பண்ணினார். இந்த வசனங்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், முதலாவது அவர்கள் பின்வாங்கி போக காரணமாயிருந்த, ஜீவனுள்ள தேவனை வணங்குவதிலிருந்து பின்வாங்கி போவதற்கு காரணமாயிருந்த அந்த எல்லா விதமான விக்கிரகங்களை உடைத்தெறிந்தார்கள். அவைகளுக்காக கட்டப்பட்ட பலிபீடங்கள் மற்றும் அவைகளை சேவிக்க இருந்த எல்லா விதமான கட்டடங்கள் மற்றும் அதற்கான எல்லா விதமான அந்த சேவை விக்கிரக வணக்கத்திற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அழித்தார்கள். அவர்கள் இல்லாம ஆக்கி முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் ஜீவனோட தேவனை ஆராதிக்க அவர்கள் முற்பட்டார்கள். அனுத்தமாக கர்த்தரிடம் அவர்கள் நெருங்கி ஜீவிக்க முடிந்தது. கர்த்தருடைய வார்த்தைகள் அவைகளை அவர்களுக்கு கற்றுக்கொள்ளும்படியான வசதி அவர்களுக்கு கிடைத்தது. கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு கீழ்ப்படிந்து தங்களுடைய குடும்பத்தினருக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவைகளை போதித்து இதுமாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவைகளையும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிற நிமித்தமாக அவருடைய வருமானங்களிலிருந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையையும் திருப்தியாக அவர்கள் செலுத்தினது நிமித்தமாக அந்த நாட்களிலே தெய்வ ஆராதனை, கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனை சிறப்பாக நடந்தது. அந்த மக்களும் எதிரிகளிலிருந்து யுத்தங்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். சமாதான ஒரு வாழ்க்கை அவருடைய நாட்களிலே கர்த்தர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயும் நாம் ஆண்டவருக்காக வாழும்போது முதலாவது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிலே நாம் வளர ஆரம்பிக்கின்றோம். அவருக்காக நாம் ஜீவிக்கின்றோம். அவருடைய வேதத்தை நாம் வாசித்து தியானித்து அதிலே நாம் பலப்படுகின்றோம், வளருகின்றோம். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பயன்பெறுகின்றோம். ஆத்மீகமாக நாம் வளருகின்றோம். கர்த்தருக்காக நாம் வாழ ஆரம்பிக்கின்றோம். அப்பொழுது நமக்கு பலவிதமான பிசாசானவன் பலவிதமான தடங்கல்களையும் பலவிதமான காரியங்களையும் கொண்டு வந்து கிறிஸ்துவிடமிருந்து நாம் வழி செல்வதற்கான காரியங்களை அவன் முயற்சி செய்வான். அதற்கான இடத்தை நாம் கொடுக்காத பிடித்து எவ்விதத்திலையும் அந்த விக்கிரக வணக்கத்தின் எல்லா விதமான அந்த விக்கிரகங்களையும் மற்றும் அதற்கான பலிபீடங்களையும் எவ்விதமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உடைத்து எறிந்து அவைகளை அகற்றினார்களோ அவருடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய சமுதாயத்திலிருந்து அவ்விதமாக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து இழுத்து தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையிலே நம்மை தள்ளுகின்ற இல்லை என்றால் அதற்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகின்ற காரியங்களை நாம் அகற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அதற்கான வாசல்களை நாம் அடைத்து தேவனுக்கு பிரியமான விதத்திலே கர்த்தருடைய வேத தியானத்திலேயும் தேவனை ஆராதிக்கிறதிலேயும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளையும் கர்த்தருக்காக மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிற காரியங்களிலேயும் வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் ஜெப ஜீவியத்திலேயும் நாம் உண்மையான கர்த்தருடைய வசனத்தை நாம் அன்றாட வாழ்க்கையிலே பயிற்சி செய்து கர்த்தருடைய சுபாவத்தை நாம் அன்றாட வாழ்க்கையிலே பயிற்சி செய்து இதுமாக நாம் கர்த்தரை பின்பற்றி நாம் செல்வது நிமித்தமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். நாம் வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை நடந்து கர்த்தருக்கு பிரியமான அவர்களாக நாம் வாழ முடியும். கர்த்தர் அதிகமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த நிமித்தமாக அவர்களுக்கு தேவைக்கு போக மிஞ்சி அவர்கள் அந்த காணிக்கைகளை எல்லாம் அவர்கள் குவியலாக வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கான பண்டக சாலைகளை கட்டி அவைகளை அந்த பண்டக சாலைகளில சேர்த்து வைக்கும்படியான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவருடைய தேவைகளுக்கு மிஞ்சின கூடுதலான
காரியங்கள் ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைக்கும்படியான பெரிய பாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு செய்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயும் நமக்கு இருக்கிற எல்லா விதமான வருமானங்கள், சூழ்நிலைகள், கர்த்தர் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நிமித்தமாக நாம் கர்த்தருக்கு பிரியமாக நம்மை காத்துக் கொள்ளும் போது அவர் விரும்புகிற விதமாக நாம் அவருக்கு கொடுத்து காணிக்கை செலுத்தி அவரை நாம் பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய சபைகளிலையும் நம்முடைய தேவைகளுக்கு அதிகமான நிறைவான ஒரு பொருளாதார நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய சபையின் வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்ம தந்து நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உற்சாகமாக வழிநடத்த முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பெரிய சமாதானத்தையும் ஆறுதலையும் சுகத்தையும் பலனையும் தந்து நம்முடைய எல்லா விதமான முயற்சிகளையும் கடமைகளையும் பெரிய நன்மையை தந்து நம்மை உயர்த்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக நாம் வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துகிறவர்களாகவும் நம்மை பிசாசானவன் இழுக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் வாசல்களையும் நாம் அடைத்து சாத்தானுக்கு நாம் எந்த விதத்திலும் இடம் கொடுக்காத படித்து கர்த்தருக்கு நாம் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முதலிடம் கொடுத்து அவரை நேசித்து அவருக்காக நாம் கொடுக்க வேண்டியவைகளை நம்முடைய காணிக்கைகளை நாம் மனதார நாம் கொடுத்து அவரை நாம் துதிப்போம், ஆராதிப்போம், அவரை பின் செல்வோம். அவருடைய கருத்திலே நாம் அவருடைய பயனுக்காக நாம் நம்மை அர்ப்பணித்து நாம் அவரை பின் செல்வோம். கர்த்தர் நம்மை உபயோகிப்பார். நம் மூலமாக கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தப்படவும் ஏராளமான சபைகள் ஸ்தாபிக்கப்படவும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். அந்த எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த அதே தேவன் இன்றைக்கு நம்மோடும் கூட இருக்கிறார். நம்மை அதிகமாக வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லா துதியும் கனவு மக்கினையும் கர்த்தருக்கு தரட்டும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அந்த தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்க தியானித்த இந்த சுருக்க வேத பகுதிக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு தங்களை பின்வாங்கி போகத்தக்கதான விதத்திலே இழுக்கக்கூடிய அந்த விக்கிரகங்களையும் விக்கிரக தோப்புகளையும் விக்கிரகத்துக்கான பலிபீடங்களை இடித்து இல்லாமலாக்கி முழு மனதோடு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, அந்த சீக்கிய ராஜாவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் உமக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுத்து உங்களுடைய சேவை தடைபெறாதபடிக்கு அந்த ஆசாரியர்கள் லேவியர்களுக்கான தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஆண்டவருடைய தேவாலயத்திலே எல்லா தேவைகளுக்கும் தேவையான பொருட்கள் நிறைவாக இருக்கும்படியாகவும் எந்த தட்டுப்பாடும் இல்லாதபடிக்கும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினீர். யாவரும் ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய வேலை நிறைவாக கொடுத்தார்கள். ஆண்டவரே பண்டு சாலையில நிறைவாக இருக்கும்படிக்கு அவர்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நாமப்படுவதாக. விதமாக ஆண்டவரே, இந்த சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியுமப்பா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேனை ஊழியக்காரர்கள், இவர்களுடைய எல்லா தலைவர்கள், எல்லா விசுவாசிகள், ஆண்டவரே இவர்களை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற வேலைகளை நீர் ஆசீர்வதியும். வேலைகளிலே நல்ல ப்ரமோஷன், நல்ல உயர்வு, மேன்மை கிடைக்க பண்ணும் ஆண்டவரே. அவர்களுக்கு சரீரத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுகம்பலம் கூட ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் எல்லா விதமான பிசாசும் துஷ்டத்தனங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி தப்பு வைத்தரணும். அவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, மேற்படிப்புகள், வேலை வாய்ப்புகள், திருமண காரியங்கள் ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கான வாழ்க்கை துணைவர்கள், துணைவிகள் கிடைக்க ஆண்டவரை நீர் கருவை செய்யும். எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரை புத்திர பாக்கியத்தை அருளை செய்தருவீராக. ஆண்டவரே, பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். சமாதானமான குடும்ப வாழ்க்கை ஆண்டவரே, சந்தோஷமான உண்மை பின் சொல்லுகிற குடும்பமாக உண்மை ஆராதிக்கிற காலை மாலை குடும்ப ஜெபம் செய்து ஆண்டவரை உண்மை பின் சொல்லுகிற குடும்பங்களாக அமைய ஆண்டவரை நீர் கருவை செய்யும். வயதானவர்கள் நீர் ஆசீர்வதியும். நல்ல சுகத்தோடும் பெண்ணோடும் காத்தும் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுது இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களில் யாருக்காவது சரீரத்திலே சுயவினம் பலவீனங்கள், ஆண்டவரே வலி வேதனை இருக்கும், அவருடைய
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாதாக. ஆண்டவரே, இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பரிசுத்த சேனையின் மூலமாக நடக்கிற எல்லா சுசேஷ வேலைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்தியாவின் பல பகுதிகளிலேயும் ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டிலேயும் ஒரிசாவிலேயும் நார்த் ஈஸ்ட் பிராந்தியங்களிலேயும் நடக்கிற எல்லா சுசேஷ வேலைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவங்களோட சபைகளை நீர் ஆசீர்வதியும். அவைகளை பெருக பண்ணும் ஆண்டவரே. ஒரிசா தேவாலயம் விடுமை பெற்று ஆண்டவரே அங்கு தேவாராதனை நடக்கத்தக்கதான வசதிகளை ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். இன்னும் இந்தியாவிலே மாத்திரமல்ல பல நாடுகளிலேயும் இந்த பரிசுத்த சேனை ஊழியங்கள் பரவ இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய கருத்தில் எடுத்து உபயோகிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் இவர்களை நீங்களாய் தப்பித்துள்ளோம். ஆபத்து அபாயங்கள் இருந்து இவர்களை பத்திரப்படுத்தியுள்ளோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இது எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.